நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் இந்த காய்கறி எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. முக்கியமா இந்த சுரக்காய், பீட்ரூட் இதெல்லாம் சுத்தமா தொடவே மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இப்படி டிஃபன் செஞ்சு கொடுங்க. கட்டாயமா அவங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை சத்துக்களும் சேரும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி சிம்பிளான சட்னி தான். ஆனா இதுல வந்து சீக்ரெட்டா ஒரு பொருள் சேர்த்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதே போல உங்க வீட்லயும் செஞ்சு கொடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கவே மாட்டாங்க. நீங்களும் அவங்களுக்கு காய்கறி கொடுக்க கஷ்டப்படவே வேணாம். இது போல ஈஸியா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோசை மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. நான் எடுத்திருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க போதும், அல்லது 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. இப்போ பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. நான் வந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். உங்களுக்கு அவ்வளவு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ பச்சரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். பச்சரிசி மாற்றினதுக்கு அப்புறம் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு, வேக வச்சது கிடையாது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பச்சரிசி கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாத்திக்கலாம். மாவு தண்ணியா இருந்தா பிரச்சனை இல்லை. அதே போல திக்கா அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க, அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மாவை மாத்தினதுக்கு அப்புறம் அதே ஜார்ல ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சொரக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சைஸ் சொரக்காய். அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதே மிக்சி ஜாருக்குள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதுல சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு இதுல வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சும்மா அரைச்சாவே இது நல்லா அரைப்பட்டுரும். இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த சொரக்காயை நான் மாவு கூட சேர்த்துக்கிறேன். இப்போ துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கேரட் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்குனா கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல வந்து பேக்கிங் சோடா தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து துருவி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அரைச்சி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. எப்படி சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. நம்ம சட்னி ரெடி பண்ற வரைக்கும் இது அப்படியே ஓரத்துல இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்றதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 30லேருந்து 40 வெங்காயம் இருக்கும். நீங்க பெரிய வெங்காயம் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொன்ன அந்த சீக்ரெட் பொருள் இதான். பீட்ரூட் நல்ல மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறம் 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் வந்து நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே நல்லா ஈக்குவலா பேலன்ஸ் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமா செய்யறேன் நான் சட்னி. உங்களுக்கு இவ்வளவு காரம் தேவையில்லைன்னா நீங்க காரம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் சட்னியோட ஃப்ளேவர். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி ரொம்ப அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு இந்த சட்னி ஓரத்துல வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதுல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமா சேர்த்தீங்கன்னா சட்னி நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிச்சதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ரொம்ப அதிகமா சேர்த்துற வேணாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நீங்க எண்ணெய் வந்து நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்க அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி சேர்த்துக்கோங்க. நீங்க ஆன்ல வச்சுட்டு சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் மேல நல்லா தெரிச்சிரும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை புளி கம்மியாக இருந்துச்சுன்னா புளி நல்லா கரைச்சிட்டு அதில் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி சேர்த்துட்டு இதை தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனது. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அல்லது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா குக் ஆகிடுச்சு. எவ்வளோ சட்னி வச்சுருந்தோம் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பசங்க எவ்வளோ தோசை வேணாலும் கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பீட்ரூட் வாசம் கொஞ்சம் கூட வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் ஆப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வேற லெவலில் இருக்கும். இந்த சட்னியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இதை 1 வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு தோசை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. நான் சின்னதாக தான் திரட்டி விட்டுருக்கேன். இது மெலிசா செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மெலிசா நல்லா திரட்டி விட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ மாவு திரட்டினதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த தோசைக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால பசங்களுக்கு வயிறு வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வலிக்காது. நல்லா குக் பண்ணிட்டு கொடுங்க. நம்ம சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால பசங்கள்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா வேக வச்சு வெளியில எடுங்க. அதே போல் மூடியெல்லாம் வைக்க தேவையில்ல. மூடி வச்சு குக் பண்ணாலும் குக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம். டேஸ்ட்டு உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இந்த தோசையை நீங்கள் ஸ்நாக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் இதில் தேங்காய் துருவல் சேர்த்து கொடுத்தாலும் கொடுங்க. தோசையில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பாய்.